ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அடோப் ஆடிஷன். நம்ம இன்றைக்கி அடோப் ஆடிஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு மியூசிக் ட்ராக்குக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்லாம் வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நிறைய நம்மக்கிட்ட ப்ளகின்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணினேன் ரீவர்ப் அப்படிங்கிற ப்ளகின் இருக்குல்லவா, டால் ரீவர்ப். இதை வந்துட்டு யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்மளோட சவுண்ட் எஃபெக்ட் வந்துட்டு நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்ப்போம். ஜஸ்ட் இதில் நான் லூப் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாடுலேஷன் மாறுறது தெரியும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாறுறது உங்களுக்கு தெரியும். இப்போ பேஸ் ஃப்ளாட் வைக்கிறேன். இதில் வந்துட்டு ஜென்டல் வைக்கிறேன். ஸோ அந்த நிறைய சேஞ்சஸ் ஷார்ட் மோனோ வைக்கிறேன். இதுக்கு வந்துட்டு ஆடியோ வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது. ஸ்டீரியோ வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். சரி, இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு இந்த ஈக்குவலைசரை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அவுட்புட்டோட வேலையை வந்துட்டு ஈஸியாக பண்ணிக்க முடியும். ரைட், இப்போது இதுக்கு அடுத்து இருக்க ஒரு எஃபெக்ட் வந்துட்டு நம்ம பார்த்துடுவோம். இதுக்கு அடுத்து இருக்கிற எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம வந்துட்டு இந்த டோக்கியோ அப்படிங்கிற எஃபெக்டை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபீல்லாம் வந்துட்டு நம்ம கொண்டு வந்துக்க முடியும். டிஃபால்ட்டாகவே நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். இதில் போய்ட்டு இந்த ரேஷியோலாம் வந்துட்டு மாற்றினீங்கன்னா இதில் அவுட்புட் வந்துட்டு வேறு மாதிரி கிடைக்கும். இப்போ டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 250 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்.
ஸோ இதில் வந்துட்டு நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணப்போனா உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு இப்போது இதில் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ரைட், இதில் வந்துட்டு நம்ம நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வர முடியும். பாருங்கள், நான் டிஃபால்ட்டாக இதில் இருக்க எஃபெக்ட்ஸே வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன். நோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இதையா. ஸோ அந்த சவுண்ட் மாடுலேஷன் வந்துட்டு மாறுது பாருங்கள். இப்போ 1 பேண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃபால்ட் பேண்டு, ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். மிட் ஃபோக்கஸ், ஸோ இந்த மாதிரி இந்த கிராஃப் இன்டகிரேஷன்லாம் வந்துட்டு மாற்றும் போது பாருங்கள். இப்போ பிச்சு, இது ஆக்சுவலி நீங்கள் இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வாய்ஸ் மாடுலேஷனில் வந்துட்டு செக் பண்ணுங்கள். ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இதில் போய்ட்டு நம்ம ஷார்ப் மாற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அவுட்புட்டு. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் கீழே எடுத்து விட்டிங்கன்னா இதில் போய்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை பாருங்கள், பேனிங் சேஞ்ச் ஆகிறது தெரியுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு பிஜிஎம் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் அப் அண்ட் டவுன் பாருங்கள், இந்த கெயின் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நான் ஈஸியாக வந்துட்டு மாற்ற முடியுது. ஸோ இதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. 3rd லெவல்னால் இந்த மாதிரி வரும். ரைட், இதில் வந்துட்டு ஃப்ளாட் கொடுத்திங்கன்னா ஃப்ளாட்டு, ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். பாருங்கள், இங்கே வைக்கிறேன்னா இங்கே வைக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் இந்த சவுண்டில் வந்துட்டு இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ண முடியும். ஸோ
ஸோ இந்த மாதிரி சின்ன இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.